மார்க்கண்டேயன் கைது குறித்து சட்டத்தின் ஆட்சியா தமிழ்நாட்டுல சாத்தானின் ஆட்சியா கடும் விமர்சனத்தை இது சட்டத்தின் ஆட்சினா ஒரு தவறு நடக்கிறப்ப ஒரு அவதூறா பேசுறப்ப அதை எப்படி பார்த்துட்டு இருக்கவும் முடியாது. சட்டத்தின் ஆட்சி தான் இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்போ சென்ற ஆட்சி காலத்துல எந்த மாதிரி நடந்தது, ஒரு யூடியூப்ல ஒரு பேசுறதுக்கு ஆட்சியை எதிர்த்து பேசுறவங்களுக்கே குண்டாஸ் போட்டாங்க, அப்புறம் விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டாங்க. அது மாதிரிலாம் இல்லாம முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்த அரசு தான் இருக்கு. அதுல அந்த குற்றச்சாட்டெல்லாம் ஏற்க முடியாது. தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. தாவேக்கா தாக்குதல் என்ன நிலைப்பாடு? நீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க நிலைப்பாடு ஆரம்பத்துல இருந்தே ஒரே ஸ்டாண்டு தான். நீட்ங்கிறது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கிராமப்புற ஏழை மக்களுக்கு எதிரானது. நீட் தேவையில்லை என்பதுதான் மருத்துவம். அதுக்கு நிரந்தர தீர்வாக எங்க தலைவர் சொன்ன மாதிரி இந்த மருத்துவம் கல்வியை மாநில பட்டியல கொண்டு வரணும். அதுதான் தீர்வா இருக்கும். அதனால இடைப்பட்ட காலத்துல நீட்டுக்கு எதிரான ஒரு ஒரு சட்ட போராட்டங்களை கண்டிப்பாக முன்னெடுக்கும் நான் இந்த நேரத்துல சொல்லிட்டேன். பழையபடி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. தேர்தல் சமயத்துல அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மீண்டும் பூதாகாரமா போயிட்டு இருக்கு. என்ன சார் தீர்வு? ஏதாவது ஆய்வு? குப்பை பிரச்சனை, திடக்கழிவு பிரச்சனை பாத்தீங்கன்னா திருப்பூர்ல மட்டும் இல்லைங்க, சொல்ல போனா எல்லா தொகுதியிலும் எல்லா மாவட்டங்களையும் இருக்கு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி நம்ம அதிகாரிகளும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம அந்தந்த பகுதியில நம்ம இதுக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் கூட ஒரு பல்லடம் பகுதியில் ஒரு பயோகேசிஃபிகேஷன் பிளான்ட் நம்ம ஒரு ப்ரொபோசல் இருக்கு. ஆனால் அது என்னன்னா அந்த பகுதி மக்கள் ஒரு ஐயம் இருக்கு அவங்களுக்கு. அது என்ன, அந்த பகுதியில் அவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுமோ, அவங்க நிலத்தடி நீர் பாதிக்கப்படுமோ, காற்று மாசுபடுமோ அப்படிங்கிற ஐயம் இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, முதலமைச்சர் கூட நேற்று போய் ஆய்வு செஞ்சாங்க. இந்த நேரத்துல பல்லடம் பகுதி மக்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த பகுதியில வர அந்த பயோ கேசிபிகேஷன் பிளான்ட் அந்த அரசு அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து, அது திருப்பூர்ல இருக்கிற குப்பைகளுக்கு மட்டுமான அந்த வசதி இல்லை, பல்லடம் பகுதியிலிருந்து அங்க இருக்கிற கழிவு பிரச்சனைகளுக்குமான சேர்த்து அந்த ஃபெசிலிட்டி தான் அங்க நாங்க கொண்டு வர்றதுக்கான திட்டம் இருக்கு. அதனால எந்தவித நிலத்தடி நீர் பாதிப்போ சுற்றுச்சூழல் பாதிப்போ ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதை நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி திட்டங்கள் கண்டிப்பாக வரும்பொழுதுதான் இதற்கான ஒரு தீர்வாக அமையும்.